ஒருத்தவங்க செஞ்ச பாவம் 7 தலைமுறைக்கு கேட்கும். கேட்குமா கேட்காதா? நாம நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா? அவங்க நல்லா தான் இருப்பாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு பார்த்தா அவங்க பிள்ளைங்க ஒரு மாதிரி பிறப்பாங்க, ஒரு கஷ்டத்துல இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க பெற்றோர்கள் தாத்தா பாட்டி இருக்காங்கல்ல, செஞ்ச பாவம் அது சாபமாய் மாறி அவங்க பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கெல்லாம் அது கேக்குது. சரியா? இப்படி இருந்த காலத்துலதான் ஒரு பலி செலுத்தணும் அப்படிங்கிற இருந்த காலத்துலதான் இயேசு கிறிஸ்து மனுஷனா இந்த பூமிக்கு வருகிறார். என்ன வருகிறாரு? கடவுள். அவர் ஒரு கடவுள் இறங்கி மனுஷனா மனுஷனுக்கு இருக்கிற பிரச்சனைய மாத்தணும்னா, தீர்க்கணும்னா, ஒரு மாட்டையோ ஒரு ஆட்டையோ ஒரு கோழியோ அறுத்துட்டா அந்த ரத்தம் சிந்தினா மனுஷனுடைய பாவம் சரியாகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில அதெல்லாம் ஆகாது. அப்போ ஒரு மனுஷனுடைய பாவத்தை நீக்கணும் அப்படின்னா ஒரு மனுஷனுடைய ரத்தம் தான் வேணும். அப்போ அந்த மனுஷன் யாரா இருக்கணும்? அந்த மனுஷன் கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கணும், பரிசுத்தமானவனா இருக்கணும். அந்த மனுஷன் யாரா இருக்கணும்? கடவுளுக்கும் பிடிச்சவனா இருக்கணும், கடவுளுக்கும் சார்ந்தவனா இருக்கணும். அப்படிங்கிறதுனாலதான் கடவுள்கிட்ட இருந்து அவர் மனுஷனா அங்க இருந்து வந்தார். எங்க இருந்து வந்தாரு? கடவுள் கிட்ட இருந்து வந்தார், தேவன் கிட்ட இருந்து வந்தார். அவர் தேவ மகன், சன் ஆஃப் காட். அப்ப கடவுள் மனிதனாக அவதரித்து இங்க மனிதனாக இருக்கிறாரு, கடவுளாக இருந்தார். இந்த கடவுளாகவும் மனிதனாக இருந்த இயேசுதான் என்ன செஞ்சாரு? நம்ம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அவர் பலியாக மாறினார். என்ன மாறினாரு? நாம் யார் செஞ்ச பாவத்துக்கு? நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பலியா மாறினார். இப்போ பெரியவங்க சொன்னா செங்கா, முருகன், தந்தை, பெரியான் இவங்கெல்லாம் செத்துட்டாங்க இல்லையா? அவங்க இப்ப திருப்பி வந்தாங்களா? உயிரோட எழுந்து வந்தாங்களா? செத்தவங்க செத்ததுதான். ஆனா இந்த இயேசு கிறிஸ்து மட்டும் செத்தாரு, ஆனா 3ஆம் நாள்ல உயிரோட எழுந்திருச்சு வந்தாரு. அல்லேலூயா. அவர் ஏன் எழுந்திருச்சு வந்தாருன்னா, அவர் மனுஷன் கிடையாது, நம்மளை போல அவர் மனுஷன் கிடையாது, அவர் கடவுள். கடவுளுக்கு மரணம் கிடையாது. அப்ப அவர் 3ஆம் நாள் மறுபடியும் 40 நாள் இந்த உலகத்துல திருப்பி உயிரோட இருந்தார். அவர் கூட இருந்தாரு, சாப்பிட்டாரு, எல்லா வேலையும் செஞ்சாரு. 40 நாள். எத்தனை நாள் இருந்தாரு? 40 நாள் இங்க இருந்தாரு. அதன் பிறகு அவர் நான் போகிறேன் என்று போயிட்டாரு. அவர் மேல பரலோகத்துல இருக்கிறாரு. அங்க போகும்போது சொல்லிட்டு போனாரு. என்ன தெரியுமா? நான் திருப்பி உங்களுக்கு வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். திருப்பி வருவான். அவர் வரும்போது நீங்களும் நானும் அவருக்கு முன்பாக வாங்க வாங்க கை காட்டி நம்ம முன்னாடி போகணும். சரியா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நமக்கு நம்மளுடைய கஷ்டத்துக்கு, பாவத்துக்கு, சாபத்துக்கு எல்லாம் நீங்க பலி செலுத்திட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் நீங்க பலி செலுத்த வேண்டியது இல்லை. உங்களுக்காக பலியா இயேசு வந்துட்டாரு. இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்திட்டாரு. என்ன செஞ்சிட்டாரு? என்னத்தை இயேசு சிந்தினாரு? தன்னுடைய ரத்தத்தையே சிந்திட்டாரு. அது மட்டும் இல்ல, அவர் என்ன செஞ்சாரு? தன்னுடைய உயிரையும் கொடுத்தார். யாருக்காக கொடுத்தாரு? நமக்காக கொடுத்திருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் இயேசு சிலுவையில் தொங்கினார். உங்களுக்காக எனக்காகவும் தான் இயேசு அடிக்கப்பட்டார். அவர் உனக்காக எனக்காகவும் இயேசு தன்னுடைய ஜீவனையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்றால், அந்த இயேசு தான் எனக்கு தெய்வம், அவர் தான் என் ரட்சகர், நான் அவரை நம்புறேன், நான் வேற எதுவும் நம்பல, நான் இயேசு கிறிஸ்துவே நம்புறேன்னு சொன்னீங்கன்னா, அவர் எப்படி எழுந்திருச்சு வந்தாரோ அதே போல நீங்களும் நானும் செத்தோம்னா மறுபடியும் எழுந்திருச்சு வருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் ஒரு நம்பிக்கை. இப்ப கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால எதுக்கு இருக்கிறோம் அப்படின்னா, எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா, செத்துட்டோம்னா இன்னொரு வாழ்க்கை இருக்கு. எல்லாருக்குமே 2 மரணம் இருக்கு. அந்த 2வது மரணத்துல நாம என்ன செய்யணும்? சாவாம பொழிச்சுக்கிட்டு வந்தோம்னா, அப்ப இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்பினீங்கன்னா 2வது மரணம் கிடையாது. அல்லேலூயா. இப்ப இந்த உலகத்துல இப்ப இருக்கிறாரு, இப்ப ஐயா செத்து போயிட்டாருன்னா அவரை போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனா அவர் திருப்பி உயிரோட எழுந்திருக்க முடியுமான்னா முடியாது. ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளல. புரியுதா? அப்ப நீங்களும் நானும் இந்த இயேசு கிறிஸ்து தான் எனக்கு உண்மையான தெய்வம் ஏற்றுக்கிட்டீங்கன்னா, அவர் பேரை சொல்லி நீங்க ஞானஸ்தானம் எடுத்து அவர் சொன்ன வாழ்க்கையில கடைபிடிச்சு வந்தோம்னா நாம மறிப்போம். எல்லாரும் செத்து ஒரு நாள் எல்லாம் ஆகுமா? நம்பிக்கை இருக்குதானே? என்னைக்காவது ஒரு நாள் என்ன பண்ணுவோம்? சாவதானம் மாட்டோமா? செத்துருவோம். ஒரு நாள் செத்தாம தான் போகிறோம். இந்த உலகத்துல யாரும் இருந்திருக்கவே கிடையாது. அது காந்தியா இருந்தாலும் சரி, நேருவா இருந்தாலும் சரி, என்ன ஆயிட்டாங்க? செத்துட்டாங்க. அப்போ
மரித்தவனா ஒரு நாள் செத்து, இந்த உலகத்துல இருக்கிற நாம ஒரு நாள் இறந்து போகுவோம். இறந்து போகும்போது ஆண்டவர் வருவாரு. அவர் வரும்போது அவருக்காக மரித்தவர்கள் எல்லாம், அவருக்காக அவருடைய பிள்ளைகளாய் மரித்தவங்க எல்லாரும் அவர் வரும்போது நாம மறுபடியும் எழுந்திருப்போம். அல்லேலூயா. அப்ப எழுந்திருக்கும் போது இந்த உலகம் இருக்காது. நம்ம சொர்க்கம்னு சொல்றோம் இல்லையா, சொர்க்கத்துக்கு அந்த துபாய்க்கு போனா சொர்க்கம் மாதிரி இருக்குதுன்னு நம்ம ஒரு இடத்த பார்த்தா சொர்க்கம் மாதிரி இருக்குதுன்னு. சொர்க்கம் மாதிரி இருக்குதுன்னா அங்க என்ன இருக்காது, இங்க இருக்கிற முக்கியமானது ஒண்ணு அங்க இருக்காது. என்ன இருக்காது? இந்த வயிற்றுக்கு தேவையான பசி இருக்காது. இந்த பசிக்காக தானே நம்ம எல்லாம் செய்யறோம், இந்த வயிற்றுக்காக தானே நம்ம எல்லாம் செய்யறோம். அங்க பசி இருக்காது, பஞ்சம் இருக்காது, கஷ்டம் இருக்காது, கவலை இருக்காது. அங்க கடவுள் மாத்திரம் தான் இருப்பாரு. நாம எல்லோரும் அங்க இருந்து அவருக்கு முன்பாக பாட்டு பாடிக்கிட்டு ஆட்டம் பாடிக்கிட்டு அது சந்தோஷமா இருக்கிற ஒரு நாள் வரும். அந்த அரசாட்சி அந்த நாள் வரும்போது நாம மகிழ்ச்சியா இருக்க போறோம். அல்லேலூயா. அப்ப அததான் நாங்க இங்க உங்களுக்கு நம்ம இங்க சபையில சொல்லி கொடுக்குறது என்னன்னா, அந்த இயேசு கிறிஸ்துவை என் தெய்வமா நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னா, அந்த இயேசுவே நீங்க வாங்க உள்ளத்துல வாங்கன்னு ஏற்றுக்கொண்டீங்கன்னா, நீ உங்களுக்கு மரித்தாலும் சாவு கிடையாது. அல்லேலூயா. மரித்தாலும் சாவு கிடையாது. மரிப்பீங்க, ஆனா மறுபடியும் உயிரோட எழுந்திருக்கிற பாக்கியம் உங்களுக்கு எனக்கு கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா.